أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي يا فتاح. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. يا الله, குர்ஆனை எங்கள் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக, எங்கள் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக, எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. ஆமீன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وكيف تكفرون وأنتم تتلى عليكم آيات الله وفيكم رسوله ومن يعتصم بالله فقد هدي إلى صراط مستقيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها. كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون. ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. ولا تكونوا كالذين تفرقوا واختلفوا من بعد ما جاءهم البينات وأولئك لهم عذاب عظيم. يوم تبيض وجوه وتسود وجوه فأما الذين اسودت وجوههم أكفرتم بعد إيمانكم فذوقوا العذاب بما كنتم تكفرون. وأما الذين ابيضت وجوههم ففي رحمة الله هم فيها خالدون. تلك آيات الله نتلوها عليك بالحق وما الله يريد ظلما للعالمين. صدق الله العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح,
اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصية بيدك ماض في حكمك عدل في قضاءك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي يا الله يا ربي يا رحمن يا رحيم உன்னுடைய வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கி தந்தல் யா அல்லாஹ். எங்கள் பார்வையின் ஒளியாக ஆக்கி யா அல்லாஹ். எங்கள் கவலையெல்லாம் அகற்றி எங்கள் துக்கத்தை எல்லாம் போக்கி எங்கள் அனைவருக்கும் கிருபை ரஹ்மத் செய்வாயாக யா அல்லாஹ். آمين يا رب العالمين. اللهم إني أسألك بأن لك الحمد لا إله إلا أنت وحدك لا شريك لك المنان بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم إني أسألك الجنة وأعوذ بك من النار يا الله. யா ரப்பே ரஹ்மானே, எங்கள் அனைவரையும் உன்னுடைய வேதத்தின் பக்கம் ஒன்று சேர்த்த ரஹ்மானே, உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு எதையெல்லாம் நீ அழகான முறையில் சொல்லிக் கொடுக்கின்றாயோ அதை ஒவ்வொன்றையும் நாங்கள் கேட்டு செயல்படக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சூரா ஆல இம்ரான் நம்ம பார்த்து வர்றோம். 100 வசனங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். 101வது வசனத்துல இருந்து இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 100வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூப்பிட்டு சொன்ன விஷயம் என்ன? யா யுஹல்லதீன ஆமனூ, ஓ இறை நம்பிக்கை கொண்டவர்களே. வேதம் கொடுக்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட ஒரு பிரிவினருடைய கருத்துக்களை நீங்க ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்களுடைய நம்பிக்கையிலிருந்து உங்களை பெறலச் செய்து இறை மறுப்பின் பால் உங்களை கொண்டு போய் விடுவார்கள். நீங்க முஸ்லிம்களா இருக்கீங்க, உங்களுக்குண்டு இறை தூதர் இருக்கிறாங்க, உங்களுக்குண்டு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு நேர் வழிகாட்டுதல் இருக்கு. நீங்க அதை விட்டுட்டு வேதம் கொடுக்கப்பட்டவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்கள ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க, அவங்கள பின்பற்றி நீங்க போனீங்கன்னு சொன்னா அவங்க உங்களை வழி கெடுக்காம விட மாட்டாங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவா சொல்லி காட்டுறான். சூரா ஆல இம்ரான் 100வது வசனத்துல. 101ல அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு அல்லாஹ்வின் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகிறது, மேலும் அவனுடைய தூதரும் உங்களிடையே இருக்கிறார்கள். அவ்வாறு இருக்க இறை மறுப்பின் பால் செல்ல உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? எவ்வளவு அழகா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேக்குறான் பாருங்க. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்படுது, இறை தூதரும் உங்க கூட தான் இருக்கிறார். அப்படி இருக்க அல்லாஹ்வையும் ரசூலை விட்டுட்டு அவனை மறுக்கக்கூடிய செயலுக்கு போறதுக்கு உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? யார் அல்லாஹ்வை இறுக பற்றிக் கொள்கிறாரோ அவர் நேரான வழியினை நிச்சயமாக பெற்றுக் கொள்வார். அல்லாஹ் 101வது வசனத்துல இது சொல்றான். இப்ப இதுல அல்லாஹ் தஆலா சொல்றான், யாருடைய நம்பிக்கை சுப்ஹானல்லாஹ் ஆச்சரியமானது, வியப்பானது ஒண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, தோழர்கள் கிட்ட உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப நம்பிக்கை கொண்டோர் யாருடைய நம்பிக்கை ரொம்ப வியப்பானது, ஆச்சரியமானதுன்னு தோழர்கள் கேட்கிறாங்க. அதுக்கு வானவர்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்கள் கிட்ட கேக்குறாங்க. யாருடைய ஈமான் ஆச்சரியமானது, வியப்பானது தோழர்கள் கிட்ட கேட்கும் போது சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, வானவர்களுடைய இறை நம்பிக்கை அது ஆச்சரியப்படக்கூடியதா தானே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வானவர்கள் எப்படி இறை நம்பிக்கை கொள்ளாம இருக்க முடியும்? அவங்களுக்குத்தான் எப்பவுமே இறை செய்தி அல்லாஹ் கிட்ட இருந்து வஹி வந்துகிட்டு இருக்கே. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய இது எப்படி ஒரு ஆச்சரியமானதா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல, வானவர்களுடைய இறை நம்பிக்கை இல்ல அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ நாங்க வானவர்களா இல்லாட்டி இறை தூதர்களான நாங்க அப்படின்னு சொல்றாங்க. அத சொல்லவுமே உடனே சொல்றாங்க, நீங்க தான், உங்க முன்னாடிதான் நான் இருக்கிறேனே, நான் உங்க கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேனே, அப்படி இருக்க யாருடைய இறை நம்பிக்கை ஆச்சரியப்படக்கூடியதா இருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. அப்ப இந்த மக்கள் என்ன சொல்றாங்க, இல்ல எங்களுக்கு ஒண்ணும் தெரியல, அதாவது வானவர்களா இருப்பாங்கன்னு நினைச்சோம், இல்லன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கடுத்து நாங்க தான் இருக்கோம், சஹாபாக்கள், இறை தூதர்கள், உங்களை பார்த்துட்டு நாங்க ஈமான் கொண்டவர்களா, அதுவும் இல்லன்னு சொல்றீங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வருவாங்க, அவங்க குர்ஆனுடைய ஏடுகளை தான் பெற்று இருப்பாங்க, அப்படி இருந்தும் அதில் உள்ளவற்றை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்கன்னு பதில் சொல்றாங்க. தப்சீர் தபரானில, முஸ்னத் அல் பஸார், மஜ்முஉல்
சவாயித் அப்படிங்கிற கிதாபுகள்ல எல்லாம் இந்த செய்தி வரக்கூடியதா இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு சொல்லி காட்டுறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்துல அவங்களுக்கு பின்னாடி வந்த நம்மளுக்கு எவ்வளோ பெரிய உயர்வையும் அந்தஸ்தையும் கொடுக்குறாங்க. ஈமான்லயே, நம்பிக்கையிலேயே ஆச்சரியப்படக்கூடிய ஈமான். ஏண்டா அவங்க அல்லாஹ்வை பார்த்திருக்க மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்க மாட்டாங்க, வேதம் இறங்குனதை பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தும் அவங்க குர்ஆன் பிரதிகளை மட்டும்தான் பார்த்திருக்காங்க. அதை வச்சு நம்பிக்கை கொள்றாங்கன்னா அல்லாஹ்வை நம்புறாங்க, ரசூலை நம்புறாங்க, இந்த வேதத்தை நம்புறாங்க, ஈமான் கொண்டிருக்காங்க, செயல்படக்கூடியவர்களா இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஈமான் தான் ஆச்சரியப்படக்கூடியது அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொல்றாங்க. அப்ப பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், நீங்க வேதம் கொடுக்கப்பட்டவர்களை, உங்களுக்கு முன்னாடி வேதம் இருந்தும் இறை தூதர் இருந்தும் உங்களுக்கு வழிகாட்டுதல் இருந்தும் அந்த வேதம் கொடுக்கப்பட்டவங்களை பின்பற்றி போனீங்கன்னு சொன்னா வழிகேட்டுக்கு போயிருவீங்க. யார் அல்லாஹ்வை பற்றி கொள்கிறாரோ அவர்தான் நேரான வழியில் செலுத்தப்படுவாரு அப்படிங்கிறத அல்லாஹ் 101வது வசனத்துல சொல்றான். உங்களுக்கு அல்லாஹ்வின் வசனங்கள் வாசிக்கப்பட்டு ஓதி காண்பிக்கப்பட்டு இறை தூதரும் உங்களோட இருக்கிறாரு. அவரோட அல்லாஹ்வின் மீதான பிடிமானமும் நம்பிக்கையும் நேர்வழியும் பெற்றதுக்கு முக்கியமான ஒரு அழகான விஷயம் இருக்க, தீய வழியிலிருந்து விடுபடுவதற்கு தேவையானதும் இருக்க, நீங்க வழி பிறழ்ந்து போகலாமா? போகக்கூடாது. நல்வழி பெற செம்மைப்படுத்த அழகான பாதையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டி இருக்கும்போது நீங்க அதை விட்டுட்டு அடுத்த பக்கம் போனீங்கன்னா வழி தவறி போயிருவீங்க அப்படிங்கிறத இந்த 101வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். 102வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி நீங்க அஞ்சுங்க. நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான ஒழுங்குகளை, ஒழுக்கங்களை, வரைமுறைகளை, வழிகாட்டுதல்களை அல்லாஹ் கொடுத்திருக்கான். அந்த வழிகாட்டுதல் படி அல்லாஹ்வை நீங்க அஞ்ச வேண்டிய முறைப்படி நீங்க அஞ்சுங்க. மேலும் நீங்க முஸ்லீம்களா இல்லாம மரணம் அடைய வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். இந்த வசனத்தை தான் டாக்டர் அப்துல்லா பெரியார் தாசன் சொல்லக்கூடிய டாக்டர் அப்துல்லா அவர் தனக்கு இஸ்லாம், இந்த இறை மார்க்கம், இறை வழிகாட்டுதல் கிடைச்சது இந்த வசனத்தை வச்சுன்னு சொல்லுவாரு. அதாவது நீ முஸ்லீம் அல்லாம மறந்துச்சிடாதன்னு என் ஃப்ரெண்டு எனக்கு சொன்னா, அது எனக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை 1400 ஆண்டுகளுக்கும் மேலாச்சு. நாம பிறந்ததுல இருந்து இந்த குர்ஆனை ஓத தெரிஞ்ச காலத்துல இருந்து நம்ம ஓதிக்கிட்டே இருக்கோம். ஆனா இதுக்குரிய ஒரு அர்த்தம், இதுக்குரிய ஒரு மீனிங், இதுக்குரிய அழகான விளக்கம் நம்ம கற்றுக்கொண்டோமா? அதன்படி வாழ்றோமா? நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்கணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இறை நம்பிக்கை கொண்டவங்களே, நீங்க அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்க. மேலும் நீங்க முஸ்லிம்களா இல்லாம மரணம் அடைய வேண்டாம்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதை தொடர்ந்து அடுத்த வசனத்தையும் பாருங்க. நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் கயிற்றை இறுக்கமா பிடிச்சுக்கோங்க, அதுல இருந்து பிரிஞ்சிடாதீங்க. மேலும் அல்லாஹ் உங்கள் மீது பொழிந்த அற்கொடைகளை நினைத்து பாருங்க. நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களா இருந்த நேரத்தில் அவன் உங்களுக்கிடையே உள்ளபூர்வமான இணக்கத்தை ஏற்படுத்தினான். எனவே அவனது அருளால் நீங்கள் சகோதரர்களாகிவிட்டீர்கள். மேலும் நெருப்பு படுகொலியின் விளிம்பில் நீங்கள் நின்று கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ் உங்களை அதிலிருந்து காப்பாற்றி விட்டான். இவ்விதம் அல்லாஹ் தன் சான்றுகளை உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இதன் மூலம் நீங்கள் வெற்றிக்கான பாதையை அடைந்து கொள்ளக்கூடும் என்பதற்காக. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை ஒற்றுமையா இருக்க சொல்லி அவனை எப்படி நம்ம பின்பற்றணுமோ, அவனை எப்படி நம்பிக்கை கொள்ளணுமோ அந்த மாதிரி நம்பிக்கை கொள்ள செஞ்சு நமக்கு கொடுத்த நியமத்துக்கள் ஒவ்வொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இறை நம்பிக்கையாளர்களை இந்த மார்க்கத்திலிருந்து திசை திருப்ப வேதக்காரர்கள் முயற்சி செய்வாங்க. அதுல நீங்க கவனமா இருங்கன்னு முதல்ல 101வது வசனத்துல எச்சரிக்கை. அடுத்து இறை நம்பிக்கையாளர்களை இறை அச்சத்தோடு அந்த ஐக்கியத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். என்ன? நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில அஞ்சுங்க. நீங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது.
அவனை நினைவு கூறணும், அவனை மறந்துடக்கூடாது, அவனுக்கு நன்றி செலுத்தணும், நன்றி மறக்க கூடாது. நீங்க அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில அஞ்சுறது இதுதான் அப்படிங்கிறதா அப்துல்லாஹ் பின் மசூத் ரலியல்லாஹு இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுறதுன்னா என்ன? அவனை நினைவு கூறணும், அவனை மறந்துடக்கூடாது, அவனுக்கு நன்றி செலுத்தணும், நன்றி மறக்க கூடாது. அதுதான் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுறது. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுறதுன்னா என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது, அவனுக்கு மாறு செய்யாம இருக்கிறது, அவனுக்கு நன்றி செலுத்துறது, நன்றி மறந்து தெரியாம இருக்கிறது. இதுதான் அவனை நினைவு கூர்றது என்று சொல்லிட்டு, அவனை மறந்து வாழாம இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. அப்துல்லாஹ் பின் மசூத் ரலியல்லாஹு தான் இந்த செய்தியும் அறிவிக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு அடியார் தனது நாவை பாதுகாத்து கொள்ளாத வரை அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சியவர் ஆக மாட்டார். கிதாபு சுஹதுல இப்னு ஹன்பல் தாரிக் அல் அவுசத் அப்படிங்கறதுல இது பதியப்பட்டிருக்கின்ற இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வை அஞ்சுறதுன்னா என்ன? முதல்ல நாவ பேணி பாதுகாக்கணும். இந்த நாவ பாதுகாத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாவுக்கு ஒரு கடிவாளத்தை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலான பாவம் இல்லாமலே போயிடும். ஆனா சுப்ஹானல்லாஹ், இந்த நாவை பாதுகாத்துறது தான் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில அஞ்சுறது. அதுக்கு அடுத்து சொல்றாங்க, உங்களால் இயன்ற அளவுக்கு அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அல்லாஹ் தஆலா 64வது அத்தியாயத்துல 16வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். நாம அல்லாஹ்வை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அஞ்சக்கூடியவர்களா இருக்கணும். இதுக்கு விளக்கம் சொல்லையில அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் வழியில் போராட வேண்டிய முறையில போராடணும். அல்லாஹ் தொடர்பான ஒரு விஷயத்துல பழிப்போருடைய பழி சொல்ல பொருட்படுத்தக் கூடாது. நீதியை நிலைநாட்டணும். இது நமக்கா இருந்தாலும் சரி, நம்முடைய தந்தையா இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரியே, நம்ம அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டிய முறையில அஞ்சுறது என்ன? நீதியை நிலைநாட்டுறது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதுக்கடுத்து அவனுக்கு அடிபணிந்து வாழணும். அந்த இஸ்லாத்துல இல்லாம நீங்க மரணிச்சிராதீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாத்தீங்களா? அப்ப இந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவர்களா, முஸ்லிம்களாவே அன்றி நீங்க மரணிக்காதீங்கன்னு அல்லாஹ் 102ல சொல்றான். இது சொல்லும்போது நீங்கள் ஆரோக்கியத்தோடும், உடல் நலத்தோடும் இருக்கும்போதே இஸ்லாத்தின் மீது பற்றுதலோட இருங்க. அப்பதான் இறக்கும்போது முஸ்லிம்களா மௌத்தாவீங்க. ஏன்னு சொன்னா, ஒருத்தர் உயிர் வாழும்போது எந்த கொள்கையில, எந்த அடிப்படையில வாழ்ந்தாரோ, இருக்கிறாரோ, அந்த கொள்கையில தான் அவரு மௌத்தும் ஆவாரு. அவருடைய இறுதி முடிவும் அத சந்திப்பாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப எந்த கொள்கையில அவர் இறந்தாரோ, அதுலதான் அவர் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவாரு. இது சங்கைக்குறை இறைவனுடைய வழக்கமா இருக்கு. இதற்கு மாற்றமான நிலையில மரணிக்கிறது அல்லாஹ் நம்மள பாதுகாக்கணும். அப்ப நாம உயிரோடு, நினைவோடு, ஆற்றலோடு இருக்கும்போது, எந்த மார்க்கத்துல நம்பிக்கையோட நம்ம இருக்கிறோமோ, அதுலதான் நம்ம மரணிப்போம். அதுலதான் எழுப்பப்படுவோம். சுப்ஹானல்லாஹ். அப்ப தீனுல் இஸ்லாத்துல ஈமானோட நம்ம இருந்து வாழ்ந்தோம்டா, ஈமானோடு இன்ஷா அல்லாஹ் மரணிப்போம். ஈமானோடு ஈமான் கொண்டவர்களோட, சங்கைக்குரியவர்களோட எழுப்பப்படுவோம். இதுக்கு மாற்றமா இருக்கக்கூடாதுங்கிறத இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த இடத்துல சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க இந்த இடத்துல, நாங்க ஒரு தடவை கௌபாவை சுத்தி வந்துகிட்டு இருந்தோம். தவாப் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க கிட்ட வந்து அந்த தவாப் செஞ்சுட்டு உட்கார்றோம். அவங்க சொல்றாங்க, ஒரு பக்கத்துல ஒரு வளைஞ்ச கடித்தடிய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க, இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச முறையில அஞ்சுங்க. அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவர்களாவே, அதாவது முஸ்லிம் அவர்களாவே இல்லாம நீங்க மரணிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னு சொன்னா, நரகவாசிகள் உணவு பொருள்கள் இருக்குல்ல, அது என்னவா இருக்கும் தெரியுமா? ஜக்கூம், அதாவது சப்பாத்தி கள்ளி மரம், சப்பாத்தி கள்ளின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அவங்களுக்கு உணவா இருக்கும். ஒரே ஒரு துளி இந்த பூமியில விழுந்தாலும், இந்த பூமியில வாழக்கூடிய வாழ்வாதாரம் எல்லாத்தையும் அழிச்சிரும். அவ்வளவு விஷமானதா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஜக்கூமை தவிர வேற உணவே இல்லாத அந்த நரகவாசியின் நிலை என்னவா இருக்கும்?
அதனால நீங்க என்ன செய்யுங்க, முஸ்லிம்களா அல்லாம மரணிக்காதீங்க. அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில அஞ்சுங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கேன்னு இந்த இடத்துல கௌபா தவாப் செஞ்சுட்டு உட்கார்ந்து போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்கன்னு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் இந்த செய்தியை நமக்கு அறிவிக்கிறாங்க. இது திருமிதியில இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மத் இன்னும் நிறைய கிதாப்ல பதியப்பட்டிருக்குன்னு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்ல, இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகத்தில் தூர விலக்கப்பட்டு சொர்க்கத்தில் அனுமதிக்கப்பட வேண்டும்னு ஒருத்தர் விரும்புனா, யார் நரகத்துல இருந்து நம்மள தூரமாக்கி சொர்க்கத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு நினைச்சா, அவர் என்ன செய்யட்டும், அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாள் மீதும் நம்பிக்கை கொள்ளட்டும். அதே நிலையில அவர் மரணத்தை தழுவட்டும். அப்பதான் அவர் என்ன செய்வாரு, அத்தோட தம்மிடம் எவ்வாறு நடக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதே போன்று அவர் மற்ற மக்களிடமும் நடந்து கொள்ளட்டும். இந்த நிலையில இறப்பு அவரை தழுவட்டும். அப்பதான் அவருக்கு ஈடேற்றும். எவ்வளவு அற்புதமான ஹதீஸ் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருத்தர் நரகத்திலிருந்து தூரமாக்கி சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ, அவர் அல்லாஹ்வை நம்பட்டும், மறுமையை நம்பட்டும். அந்த நிலையில அவர் மரணிச்சா அது அவருக்கு சிறப்பு. மேலும் அவர் தான் கிட்ட எப்படி நல்ல முறையில எல்லாரும் நடந்துக்கணும், தனக்கு நல்லது கிடைக்கணும், தான் ஈடேற்றம் அடையணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி பிறருக்கும் அதை விரும்பட்டும். அந்த நிலையில அவர் மரணத்தை தழுவட்டும். அல்லாஹ் ஈடேற்றத்தை கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். நாம எப்படி எல்லாம் விரும்புறோம். நமக்கு நல்லது சாப்பிடணும்னு நினைக்கிறோம், நல்லதை பார்க்கணும்னு நினைக்கிறோம், நல்லதா அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம், நல்லதே நம்ம விரும்புறோம்ல. அப்ப அதையே நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் விரும்பணுமா இல்லையா, மற்றவங்களுக்கும் விரும்பணும் இல்லையா? அப்படி விரும்பினா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈடேற்றத்தை கொடுப்பான். இன்னொரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா சொல்றாங்க, உங்களில் ஒருவர் கண்டிப்பாக வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்ட நிலையிலேயே தவிர வேறு நிலையில் இருக்க வேண்டாம். அல்லாஹ்வின் மீது நல்ல எண்ணத்தோட அவன் மன்னிப்பான், அவன் நம்மளை ஏற்றுக்கொள்வான், அவன் நமக்கு நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களா இருக்கணும். ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல பதியப்பட்டிருக்கு. அடுத்து அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அன்சாரி தோழர்கள்ல ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு இருந்தாரு. அவரை உடல்நலம் விசாரிக்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு இருந்தாங்க. அப்ப இடையிலேயே அவரை கடை தெருவுல பாக்குறாங்க. உடனே அவருக்கு சலாம் சொல்லி, இந்த மனிதரே நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் அருளை நான் எதிர்பார்த்து என் பாவங்களை நினைச்சு அஞ்சி இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லல. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறைவன் அருளை எதிர்பார்த்தால் அவனது தண்டனையை அஞ்சுதல் ஆகிய இந்த 2 விஷயமும் இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு அடியானுடைய உள்ளத்துல ஒன்று சேர அமைஞ்சா, அவர் எதிர்பார்த்ததை அவருக்கு அல்லாஹ் வழங்குவான். அவர் அஞ்சுவதிலிருந்து அவருக்கு அல்லாஹ் பாதுகாப்பு அளிப்பான்னு சொல்றாங்க. முஸ்னது அல் பஜார்ல திருமிதி இப்னு மாஜால இருக்கக்கூடிய செய்தி. அப்ப பாருங்க, நம்ம அல்லாஹ் மீது நல்லெண்ணம் கொண்டு நம்ம வாழ்ந்தா நல்லதே நமக்கு கிடைக்கும். அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து அல்லாஹ் தண்டிச்சிருவானோன்னு பயந்து வாழ்ந்தா, இந்த 2ம் ஒரு சேர ஒரு மனுஷன்ட்ட இருந்தா அல்லாஹ் எதிர்பார்த்ததை கொடுப்பான், அவங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், அவங்க அஞ்சுவதுல இருந்து அல்லாஹ் பாதுகாப்பாங்கிற ஒரு செய்தியையும் நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். சுப்ஹானல்லாஹ். அதை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 103வது வசனத்துல சொல்றான், நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் கயிற்றை பற்றி பிடிச்சுக்கங்க, நீங்க பிரிஞ்சிராதீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப இந்த இடத்துல பார்த்தா நம்ம நமக்குள்ள எந்த ஒரு சச்சரவோ பிரச்சனைகளோ இல்லாம ஒற்றுமையோட நம்ம இருக்கணுங்கிறது இந்த வசனம் நமக்கு வலியுறுத்தி காட்டக்கூடியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வின் கயிறுங்கிறதுக்கு குர்ஆனா இருக்குது. எதுக்கு குர்ஆனுடைய தன்மையை பற்றி பிடித்து வாழக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுக்கு ஒரு ஹதீஸை இந்த இடத்துல சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்ஆன் அல்லாஹ்வின் பலமான கயிறு, அவனது நேரான வழியுமா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இது அலி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. மேலும் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த குர்ஆன் தான் அல்லாஹ்வின் பலமான கயிறா இருக்கு, அது தெளிவான ஒளியாகவும் இருக்கு, பயனுள்ள நோய் நிவாரணியாவும் இருக்கு, அதை பற்றி பிடித்துக் கொண்டவருக்கு அது பாதுகாப்பு அளிக்கக்கூடியதா இருக்கு, அதை பின்பற்றுவோர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி. அப்போ அல்லாஹ்வுடைய கயிறுங்கிறது குர்ஆனா இருக்கு. இந்த குர்ஆனை பற்றி பிடித்து ஒற்றுமையாக நம்ம வாழும் காலமெல்லாம் நமக்கு ஈடேற்றும்.
அது மட்டும் இல்ல, இந்த குர்ஆன் வந்து நமக்கு ஒளியா இருக்கு, நோய் நிவாரணமா இருக்கு. அது மட்டும் இல்ல, நமக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியதா இருக்கு. அதை பின்பற்றி நம்ம வாழ்ந்தோம்னா, அது வெற்றியின் பாதைக்கு நம்மள அழைத்து சொல்லக்கூடியதா இருக்குங்கிறதை நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? நீங்க பிரிந்துராதீங்க. நீங்க ஒற்றுமையா இருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களிடம் 3 விஷயத்த அல்லாஹ் விரும்புறான். 3 விஷயத்த உங்கள்ட்ட இருந்து அல்லாஹ் வெறுக்கிறான். என்ன அந்த 3 விஷயம்? எந்த 3 விஷயத்த அல்லாஹ் விரும்புறான்? அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்காம இருக்கிறத அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ்வுக்கு நம்ம எதையுமே இணையாக்க கூடாது. அவன் ஒருத்தன் தான். அவனுக்கு இணை துணை கிடையாது. அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கை கொள்ளணும். 2, நீங்கள் பிளவுபடாம, அதாவது வந்து பிரிஞ்சு போயிராம ஒன்று சேர்ந்து ஒற்றுமையா இருக்கிறத, அல்லாஹ்வின் கயிற்றை பற்றி பிடிச்சு இருக்கிறத, அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி வாழ்றத அல்லாஹ் ஆசைப்படுறான். உங்கள்ட்ட இருந்து விரும்புறான். 3, உங்களுடைய விவகாரங்களுக்கு அல்லாஹ் யாரை பொறுப்பாளரா நியமிச்சிருக்கானோ, அவங்களோட நீங்க இருக்கணும். அவருக்கு நீங்கள் நலம் நாடக்கூடியவர்களா இருக்கணும். இப்ப நமக்கு நமக்கு மத்தியில ஒரு தலைவர ஏற்படுத்தியிருக்காங்க. ஒரு ஆட்சியாளர்கள ஏற்படுத்தியிருக்காங்க. இல்ல குடும்பத்துல ஒரு தலைவன் இருக்கலாம். நாட்டுக்கு ஒரு தலைவன் இருக்கலாம். இப்படி எல்லா இடத்துலயும் நமக்குன்னு தலைமைத்துவம் இருக்கு பார்த்தீங்களா? அப்படி நமக்குன்னு ஒரு பொறுப்பாளர் இருக்கும்போது, அவங்களுடைய நலன நாடணுமே, அவங்களுடைய நலன நம்ம விரும்பணுமே தவிர, அவங்க உள்ளுக்குள்ளேயே சதி செய்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் அப்படி அவங்க நமக்கு பொறுப்பாளரா இருக்கக்கூடியவங்களுடைய நலனை நம்ம நாடணும், விரும்பணுங்கிறத அல்லாஹ் நம்மள்ட்ட இருந்து விரும்பக்கூடியவனா இருக்கான். இந்த 3 செயலையும் அல்லாஹ் நம்மள்ட்ட இருந்து விரும்புறான். விரும்பாத செயல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, சொல்லப்பட்டது இன்னார் சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, யார் சொன்னான்னு ஒரு உறுதியான செய்தி இல்ல. அத நம்புறது அல்லாஹ் நம்மள்ட்ட இருந்து விரும்பல. அதிகமா கேள்வியே கேட்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பல. செல்வத்தை பாழ்படுத்துறத அல்லாஹ் விரும்பல. அல்லாஹ் இதெல்லாம் வெறுக்கிறான். யாரு ஒரு செய்தி எங்க இருந்து வந்துச்சு, யாரு சொன்னான்ற ஒரு உறுதி இல்லாத செய்திய நம்புறத அல்லாஹ் நம்மகிட்ட இருந்து வெறுக்கிறான். அதிகமா கேள்வி கேட்கிறத அல்லாஹ் வெறுக்கிறான். செல்வத்தை பாழ்படுத்துறத அல்லாஹ் வெறுக்கிறான். இந்த விஷயத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல, அஹமதுல, முஅத்தா மாலிக்லயும் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு அல்லாஹ் செய்த அருட்கொடைகளை எண்ணி பாருங்க. நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைவர்களா இருந்தபோது, அவன் தானே உங்களுடைய உள்ளங்கள அன்பால இணைச்சான். அதனால அவனது அருளால நீங்க சகோதரர்களா ஆனீங்கல்ல. அதனால நீங்க அதெல்லாம் எண்ணி பாருங்கன்னு அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமா சொல்றான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த வசனம் இறக்கப்பட்டதுக்கான காரணம், அதனுடைய சபபுன் நுஸூல பத்தி சொல்லும்போது சொல்றாங்க, மதீனாவுல வாழ்ந்து வந்த அவுஸ் மற்றும் ஹஜ்ரத் கூட்டத்தார் இருந்தாங்கல்ல, அன்சாரிகள். அவங்க தொடர்பா தான் இறக்கப்பட்டுச்சு. ஏன்னா, அவங்க அறியாமை காலத்துல அவங்க என்ன செஞ்சாங்க? ஏராளமான போர்கள சந்திச்சிருக்காங்க. அவங்க கடுமையான விரோதத்தோட வன்மையா நடந்துக்கிட்டாங்க. காழ்ப்புணர்ச்சியோட இருந்தாங்க. அதனால அவங்களுக்குள்ள பிரச்சனையும், சண்டையும் நீண்ட காலமா இருந்து மிகப்பெரிய பகைவர்களா இருந்தாங்க. இந்த நிலையில அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம் அங்க வருது. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அந்த இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பின்னாடி அவங்க சகோதரர்களா மாறுனாங்க. அல்லாஹ்வுக்காக ஒன்றிணைந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசம் பாராட்டுனாங்க. நன்மையோட இருந்தாங்க. இறையச்சத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்பா இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதத்தான் இந்த வசனத்துல சொல்றான். இன்னொரு வசனத்திலயும் அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே அவன்தான் அல்லாஹ். தனது உதவியின் மூலம் இறை நம்பிக்கையாளர்கள் மூலமும் உம்மை பலப்படுத்தினார். அவர்களின் உள்ளங்களை அன்பால் இணைத்தார். பூமி உள்ள அனைத்தையும் நீர் தானம் செய்தாலும் உங்களின் உள்ளங்களை உம்மால் இணைக்க முடியாது. அவங்களுடைய உள்ளங்களை உங்களால இணைக்க முடியாது. எனினும் அல்லாஹ் தான் அவர்களை இணைத்தான். 8வது அத்தியாயத்துல 62, 63. அதாவது வந்து நாம எவ்வளவுதான் கொடுத்தாலும் உள்ளங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? பூமி நிறைய இருந்து நம்ம கொடுத்தாலும் தான தர்மம் செஞ்சாலும் முடியாது. அப்ப நம்ம காசு பணத்தை கொடுத்து ஒருத்தருடைய அன்ப, அரவணைப்ப, பாசத்தை, இரக்கத்தை இல்ல ஒரு இதை வாங்கலாம்னா ஒண்ணும் முடியாதுங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். யாரால முடியும்? அல்லாஹ்வால தான் முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நாம தான் உங்களுக்கு மத்தியில அன்பையும், பாசத்தையும், இரக்கத்தையும் கொடுக்கிறோம். அப்படிங்கிறத சொல்றான். இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, நிறைய வசனங்கள் இந்த இடத்துல சொல்றாங்க. இது வந்து மதீனா வாசிகள், அன்சாரிகள் விஷயத்துல இறங்குச்சு. ஏன்னா, அவங்க வந்து இந்த இஸ்லாம் வந்ததுக்கு பின்னாடி அவங்கள்ட்ட ஒற்றுமையும், இரக்கத்தையும், அன்பையும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு அவங்க மாற்றம் அடைந்தவர்களா இருக்கிறாங்க. இப்ப இதையெல்லாம் ஏன் நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான்? நாமளும் ஒற்றுமையோட இருக்கணும்.
நாமளும் பிரிஞ்சிடக்கூடாது. நாம ஒன்றுபட்டாதான் உண்டு வாழ்வு. பிரிஞ்சோம்னா பாக்குறவங்களுக்கு, எதிரிகளுக்கு பெரிய ஒரு வாய்ப்பா போயிரும். அதனால நாம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், நமக்குள்ள பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும். அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுத்து, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றி, சகிப்புத்தன்மையோட, பொறுமையோட இருக்கும்போது, மிகப்பெரிய கூலிய நம்ம பெறக்கூடியவர்களா இருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு ஒரு முன்னுதாரணமா அன்சாரிகள, மதீனா வாசிகள இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். இதுக்கு நிறைய ஹதீஸ்கள் இருக்கு. இந்த இடத்துல இன்னொன்னு ஒண்ணு சொல்றாங்க. இந்த 103வது வசனத்துக்கு இந்த அவுஸ் ஹஜ்ரத் கூட்டத்தார் இருக்கிறாங்கல்ல, அவங்க தொடர்பா இறக்கப்பட்டதுன்னு சொல்லல. ஒரு தடவை யூதர்கள்ல ஒருத்தர் என்ன செய்யறாரு, இந்த அவுஸ் ஹஜ்ரத் கூட்டத்தை கடந்து போறாரு. அப்படி போகையில அவர் பாக்குறாரு, காலங்காலமா என்னடா இந்த மனுஷங்க பகைவா இல்ல சண்டை புடிச்சுக்கிட்டு இருந்தவங்க இவ்வளவு ஒற்றுமையா இருக்கான். இந்த யூதருக்கு பார்த்துட்டு பொறுக்க முடியல. அவங்களுடைய கொள்கையே அதுதானே, அவங்களுடைய குணமே அதுதானே. யாரும் ஒத்துமையா இருந்தா, யாரும் நல்லா வாழ்ந்தா அவங்களுக்கு பிடிக்காது. இவர் என்ன செய்யறாரு, போய் ஒருத்தரை அனுப்பி, இந்தா அவங்க 2 பேரும் எப்படி ஒத்துமையா இருக்கிறாங்க, இவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடுன்னு சொல்லிட்டு, ஆரம்ப காலத்துல அறியாமை காலத்துல அவங்க ஒரு போர் செஞ்சிருப்பாங்க. அதுல ஒண்ணு வாஸ் போர். அந்த போர்ல நடந்த சண்டைய, பிரச்சனைய போய் அந்த இடத்துல சொல்லி காட்ட சொல்றாரு. இந்த போன மனுஷனும் அதே மாதிரி சொல்லி காட்டி, அந்த போர்ல அப்படி என்ன செஞ்சோம், இப்படி என்ன செஞ்சோம், அப்ப என்ன நீங்க பண்ணுனீங்க, நாங்க என்ன பண்ணோம், இப்படி ஒண்ணு ஒண்ணா சொல்லவும், இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இப்ப உள்ள விஷயங்கள்லாம் மறந்து அந்த கால அந்த அந்த அறியாமை காலத்துல நடந்த விஷயங்களுக்கு போய் இவங்களுக்கு கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்குண்டா, இப்ப உள்ளதையே மறந்து போர் செய்யற அளவுக்கு ஆயுதங்களை எடுக்க ஓடுறாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரிய வருது. தெரிய வந்த உடனே அவசரமா வந்து அவங்கள எல்லாம் அமைதிப்படுத்திட்டு சொல்றாங்க, நான் உங்களுக்கு மத்தியில இருந்து கொண்டிருக்கும் போதே உங்களுக்குள்ள அறியாமை காலத்து வாக்குவாதமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 103வது வசனத்தை அந்த தோழர்கள்ட்ட ஓதி காட்டுறாங்க. அப்போ அவங்க செஞ்ச காரியத்தை எண்ணி அந்த மக்கள் அப்புறம்தான் உணர்வு பெறாங்க. அடடா, நம்ம வழிகெட்டு போகக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டோமே, அறியாமை காலத்து அந்த வாழ்க்கைக்கு போற அளவுக்கு நம்ம வந்துட்டோமே. அப்ப பாருங்க, நமக்கு மத்தியில நல்லா இருக்கையில எரிச்சலும் பொறாமையும் உள்ள இந்த யூதர்கள் என்ன செய்வாங்க, ஒரு ஒரு அழகா வாழ விடமாட்டாங்கங்கிறதுக்கு இது ஒரு அழகான எடுத்துக்காட்டான வசனம். அப்ப என்ன செய்யறாங்க, அவங்களுடைய இந்த செயல்களை நினைச்சு வருந்தி மன்னிப்பு கேட்டு அந்த ஆயுதங்கள் எல்லாம் கீழே போட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி தழுவி, அவங்க அல்லாஹ் நமக்கு இந்த அழகான ஒரு தூதரையும் இந்த மார்க்கத்தையும் கொடுத்தான் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி அவங்க கட்டி தழுவி அவங்க சமாதானமா போறாங்க. அப்ப இந்த விஷயத்தையும் இந்த இடத்துல நமக்கு முஹம்மது பின் இஸ்ஹாக் வரலாற்றை சொல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியர் இந்த இடத்துல சொல்றாங்க. அப்ப பாருங்க, ஒற்றுமைங்கிறது அழகான ஒரு விஷயம். அந்த ஒற்றுமையோட நமக்கு வாழ்ந்தா மிகப்பெரிய ஈடேற்றம் இருக்குங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமா சொல்றான். அதுக்கு அடுத்து 104வது வசனத்தை பாருங்க. நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு குழுவினர் உங்களுடைய கண்டிப்பா இருக்கட்டும். நல்லதை செய்யுங்கன்னு சொல்லி ஏவணும். தீயவற்றிலிருந்து தடுத்த வண்ணம் இருக்கணும். எவர்கள் இந்த பணியை செய்கிறார்களோ உண்மையிலே அவர்களே வெற்றியாவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல எவ்வளவு அழகா நமக்கு சொல்லி காட்டுறான் பாருங்க. நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு குழு உங்க கிட்ட கண்டிப்பா இருக்கணும். அவங்க நல்லது செய்ய மக்களை ஏவணும், தீமையில இருந்து தடுக்கணும். யாரு இந்த பணியை செய்யறாங்களோ அவங்க வெற்றியாளர்கள் தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்த வசனம் பாருங்க. தொடர்ந்து இந்த இடத்துல மொத்தமா 104ல இருந்து 109 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. நம்ம 108 வரைக்கும் தான் ஓதியிருக்கோம். அதனால அது வரைக்கும் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யார் வந்து தம்மிடம் தெளிவான அறிவுரைகள் வந்த பின்னாடி தங்களுக்குள் கருத்து வேறுபாடு கொண்டு பற்பல பிரிவுகளா சிதறுண்டு விட்டார்களோ அவர்களைப் போல நீங்களும் ஆயிராதீங்க. யார் இத்தகைய நடத்தையை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் மாபெரும் தண்டனை இருக்கு. நீங்க ஒற்றுமையோட இருந்தா உங்களுக்கு உண்டு வாழ்வு. அல்லாஹ்விடத்துல ஈடேற்றம் இருக்கு, வெற்றி இருக்கு. அல்லாஹ்வுடைய கயிறான இந்த குர்ஆன, இந்த வழிகாட்டுதலை பின்பற்றி நீங்க வந்தீங்கன்னா அதுல ஒளி இருக்கு, நிவாரணம் இருக்கு, வெற்றியும் இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மட்டும் இல்ல, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மை ஏவி தீமையை தடுத்து வாழ்ந்துவாங்க. அப்படி வாழும்போது உங்களுக்கு ஈடேற்றம் இருக்கு. அதெல்லாம பிரிஞ்சு போனீங்கன்னா, பிளவுகளை ஏற்படுத்தினீங்கன்னா தண்டனை இருக்குங்கிறதையும் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் தீமையை, மார்க்கத்திற்கு முரணான ஒரு செயலை கண்டால் அவர் தனது கையால் தடுக்கட்டும், முடியாவிட்டால் தனது நாவால் சொல்லி தடுக்கட்டும், அதுவும் முடியாவிட்டால் தன்னுடைய உள்ளத்தால் அதை வெறுத்து ஒதுக்கட்டும்.
இந்த இறுதி நிலையானது இறை நம்பிக்கையின் பலவீனமான நிலையா இருக்குது. சுப்ஹான் அல்லாஹ். அறிவிக்கிறாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இருக்கு. சுப்ஹான் அல்லாஹ். அப்ப நாம என்ன செய்யணும்? எந்த இடத்துலயும் நன்மை ஏவக்கூடியவர்களா இருக்கணும், தீமையில இருந்து தடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். இப்படி நாம இருக்கும்போது அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுப்பான். நாம நம்ம குடும்பத்திலயோ எந்த இடத்துலயா இருந்தாலும் சரி, நமக்கு அதிகாரம் உள்ள இடத்துல அதிகாரத்தோட தடுக்கணும். இல்ல அதிகாரம் இல்லாத இடத்துல அழகான முறையில வாயால சொல்லி தடுக்கணும். இல்லையா, இங்க கேட்கவே மாட்டாங்களா, அதை விட்டு வெறுத்து ஒதுங்கி போயிடணும். ஏன்னு சொன்னா அதுதான் ஈமான்ல ரொம்ப தாழ்ந்த இடமா இருக்கு. சரி, பரவாயில்ல, நம்மளும் இந்த சமுதாயத்தோட இந்த மக்களோட வாழ்ந்துதானே ஆகணும். அப்ப நம்ம இவங்க கூப்பிட்டு போகலன்னு சொன்னா இவங்க செய்யக்கூடிய அனாச்சாரங்களுக்கும் அந்த மார்க்கத்துல இல்லாத விதத்துகளும் செய்யும் போது போகாட்டி நமக்கு நாளைக்கு 4 பேர் வரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லி போனோம்டா என்னவாயிரும்? ஆதரிச்சவங்களும் ஆயிரும்ல. ஆனா அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனையோ விஷயங்கள் அப்படி நடக்குது. சொன்னா இல்ல அப்படின்னு சொல்லி அதுக்கு இன்னொரு பேர் வைக்கிறாங்க. யா அல்லாஹ், அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் ஹிதாயத்து கூடிய அல்லாஹ். இஸ்லாத்துல பேர்ல எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்யலாம். ஆனா மாற்று மத கல்ச்சரும் மாற்று மத அந்த அவங்களுடைய சடங்கு சம்பிரதாயங்களும் ஊறி போய் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்து வர்றோம். அல்லாஹ் பாதுகாக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு தீமை நடந்தா அந்த இடத்துல நம்ம கையால தடுங்க, இல்ல நாவால தடுங்க, இல்ல மனசால வெறுத்து ஒதுக்கிருங்க. ஏன்னு சொன்னா உங்கள ஒரு கூட்டம், அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இந்த வசனத்துல, நன்மையை ஏவட்டும், தீமையை தடுக்கட்டும். அவங்கதான் வெற்றி பெறுவீங்கிறதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, என்னுடைய உயிர் யார் கைவசம் இருக்கோ அந்த இறைவன் மீது சத்தியமாக நீங்கள் அவசியம் நல்லதை ஏவி தீமையை தடுங்க. அவ்வாறு இல்லாட்டி உங்கள் மீது அல்லாஹ் தன்னிடமிருந்து தண்டனையை அனுப்பிடுவான். அதுக்கு பிறகு நீங்க அவன்கிட்ட பிரார்த்தனை செய்வீங்க. ஆனா அந்த பிரார்த்தனை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த ஹுதைஃபா பின் அல் யமான் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க இந்த செய்தியை. நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் நன்மை செய்ய தூண்டணும். தீமையில இருந்து மெதுவா, அதாவது வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு சொல்லாம அழகான முறையில நம்ம தீமைகளை தீமைன்னு சொல்லணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அல்லாஹ் என்ன செய்வான்? நம்மளும் பார்த்து கண்டும் காணாம சரி என்னமா போகுதுன்னா அல்லாஹ்வுடைய தண்டனை கண்டிப்பா வரும். அப்படி தண்டனை வந்து நம்ம துவா செஞ்சோம்னா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அதுக்கடுத்து 105வது வசனம், நம்ம கிட்ட தெளிவான சான்று வந்த பின்னாடி கருத்து வேறுபாடு கொண்டு பிரிஞ்சு போனா அது அல்லாஹ் அதை விரும்பல அப்படிங்கிறதையும் 105வது வசனத்துல நம்ம பார்க்கணும். அதை தொடர்ந்து பாருங்க. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தௌராத் இன்ஜீல் இந்த 2 வேதம் வழங்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்க? 70 கூட்டங்களா பிரிஞ்சுட்டாங்க. என்னுடைய சமுதாயமும் 73 கூட்டங்களா பிரிவாங்க. சுயநலத்தால் பிரியும் அந்த பிரிவுகள் அனைத்தும் நரகத்திற்கு போயிரும். ஒரே ஒரு பிரிவை தவிர நானும் என்னுடைய தோழர்களும் நடந்த வழியை யார் கடைபிடித்து வாழ்றாங்களோ அந்த கூட்டம் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படும். என் சமுதாயத்தில் பல கூட்டங்கள் வருவாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நாய்க்கடி நோய் ஏற்பட்டவனுக்கு அந்த நோய் அந்த நரம்பெல்லாம் பரவி முட்டுக்கெல்லாம் பரவி ஊடுருவிருமே, அந்த மாதிரி சுயநலம் புறையோடி போயிரும். அல்லாஹ்வின் மீது சத்தியமா அரபு சமுதாயத்தாரே, உங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்ததை நீங்க கடைபிடிச்சுக்கோங்க, பற்றி பிடிச்சுக்கோங்க. வேறு யார் தான் இதை கடைபிடிப்பாங்க? உங்களை நீங்க கடைபிடிக்காட்டி, ஏன்னா நீங்கள் தான் அதை கடைபிடிக்க மிகவும் தகுதி பெற்றவர்களா இருக்கிறீங்க. அதனால சுயநலமா இருக்காதீங்க. அல்லாஹும் ரசூலும் சொல்றத பற்றி பிடிச்சு அதன்படி வாழுங்க. ஒற்றுமையா வாழுங்க. அப்படி வாழ்ந்தீங்கன்னா நீங்க ஈடேற்றம் அடைவீங்க. அப்படிங்கிறதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொல்றாங்க. அடுத்த வசனம் 106வது வசனம் பாருங்களேன். அந்த நாளில் சில முகங்கள் மகிழ்ச்சியால் மின்னிக்கிட்டு இருக்கும். இன்னும் சில முகங்கள் துயரத்தால் கருத்து போயிருக்கும். எவர்களுடைய முகங்கள் கருத்திருக்குமோ அவங்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை எனும் அருட்கொடையை பெற்றுக்கொண்ட பின்னர் நன்றி கொள்ளும் போக்கினை மேற்கொண்டவர்கள் அல்லவா? இவ்வாறு நீங்கள் நன்றி மறந்து வாழும் போக்கினை மேற்கொண்டதால் இப்போது நரக வேதனையை சுவையுங்கள் என்று சொல்லப்படும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? அதாவது அந்த மறுமை நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய செய்தி, அந்த மறுமை நாள்ல ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வுகள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரின்படி வழிகாட்டினபடி வாழ்ந்த கூடிய முகம் மின்னிக்கிட்டு இருக்கும், வெண்மையா இருக்கும். இன்னும் சில முகங்கள் கருத்து போய்
தூசி படிஞ்சு போய் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? சூரா அபஸாவுல கடைசி வசனங்கள் எடுத்து பாருங்களேன். அல்லாஹ் அந்த மாதிரியே இங்கேயும் சொல்லி காட்டுறான். அப்படிப்பட்ட முகங்களை உடையவங்களுக்கு தண்டனை உடையவர்களா இருப்பாங்க. யாருடைய முகம் கருப்பா இருக்குமோ அவங்களுக்கு நீங்கள் இறை நம்பிக்கை கொண்ட பின்னாடி இறைவனை மறுத்தீங்கல்ல, நீங்க அப்படிப்பட்ட மக்களா இருந்தீங்கல்ல, அதனால இன்னைக்கு வேதனைய அனுபவிங்க அப்படின்னு சொல்லப்படும். அவங்க யாருன்னு சொல்லி பார்த்தா நயவஞ்சர்களா இருக்காங்கன்ற ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இருந்தாலும் அல்லாஹ் தான் அறியக்கூடியவனா இருக்கான். அடுத்து 107வது வசனம் பாருங்க. யாருடைய முகங்கள் வெண்மையா இருக்குமோ அவங்க அல்லாஹ்வின் அருள்ல இருப்பாங்க. அதுல நிரந்தரமா இருப்பாங்கன்னு அல்லாஹ் தாலா சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய அருள்ங்கிறது சொர்க்கத்தை குறிக்கும். அதுல நிரந்தரமா தங்கி இருப்பாங்க. அங்கிருந்து இடம்பெயர்வதை அவங்க விரும்ப மாட்டாங்க. இது அல்லாஹ்வுடைய ஒவ்வொன்னும் அல்லாஹ்வுடைய வசனங்களா இருக்கு. உண்மையை அடங்கியதா இருக்கு. இத நம்ம ஒவ்வொன்னையும் ஓதி நம்ம என்ன செய்யணும்? செயல்படக்கூடியவர்களா இருக்கணும். அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலமா பார்க்கிறோம். அல்லாஹ் 108வது வசனத்துல அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். இவைகள் அல்லாஹ்வின் அருளுரைகள். இவற்றை மிகச் சரியாக உமக்கு நம்ம எடுத்து சொல்றோம். ஏன் சொன்னா அல்லாஹ் அகிலத்தாருக்கு கொடுமை புரிய நாடுவதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நாளும் உலகத்து மக்களுக்கு கொடுமை செய்ய மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான். அதனால உங்களுக்கு நம்ம இந்த வசனங்களை எல்லாம் ரொம்ப அழகா சொல்லி காட்டுறோம்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ்வின் வசனங்கள் அவனுடைய அத்தாட்சிகள் சான்றுகளுமா இருக்கு. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவற்றை நாம உமக்கு ஓதி காட்டுகிறோம். இம்மையில மறுமையில வெற்றி இதுல இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கங்க, விளங்கிக்கங்க. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அகிலத்தாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநீதி செய்யவே மாட்டான். இந்த 108வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ் அநீதி இழைக்கக்கூடியவன் அல்ல, அவன் நீதியாளன், நேர்மையாளனா இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவன் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உள்ளவனா இருக்கிறாங்கிறத நம்ம தெரிஞ்சு அவனுடைய அழகான இந்த விஷயங்களை ஒவ்வொன்றையும் அவன் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா சொல்றான் பாத்தீங்களா? என்னுடைய ஒற்றுமைங்கிற கயிறை பற்றி பிடிச்சுக்கோங்க. இந்த குர்ஆன் தான் உங்களுக்கு வழிகாட்டக்கூடியதா இருக்கு, நேர்வழியா இருக்கு, ஒளியா இருக்கு, வெற்றி தரக்கூடியதா இருக்கு. அதை பற்றி பிடிச்சு ஒற்றுமையோட வாழுங்க. மாற்று மதத்தர்களை, வேதம் கொடுக்கப்பட்டவர்களை, அந்நிய கல்ச்சரை நீங்க பார்க்காதீங்க. அந்த பக்கம் போனீங்கன்னு சொன்னா அதை பின்பற்றினீங்கன்னா வழிகேட்டுல போயிருவீங்க. யார் வழிகேட்டுல போயிட்டாங்களோ அவங்களுடைய முகமெல்லாம் கருத்து போயிருக்கும். நேர்வழி வந்ததுக்கு பின்னாடியும் பிரிஞ்ச கூட்டங்கள் மாதிரி நீங்களும் பிரிஞ்சீங்கன்னா நரகத்துக்கு போகக்கூடியவர்களா ஆயிருவீங்க. நீங்க உங்ககிட்ட வந்த நேர்வழியின்படி பின்பற்றி வாழக்கூடியவர்களா இருந்தா உங்களுடைய முகங்கள் எல்லாம் மின்னிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு கூலி சொர்க்கமா இருக்கும். அதுல நிரந்தரமா வாழ்வீங்க. அதுல இருந்து வெளியேற நீங்க விரும்ப மாட்டீங்க. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அற்புதம் என்னென்ன இருக்கு? நோயில இருந்தீங்க, அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்தான்ல. கஷ்டத்துல இருந்தீங்க, செல்வத்தை கொடுத்தான்ல. உங்களுக்கு குழந்தை வேணும்னு கேட்டீங்க, குழந்தைய கொடுத்தான்ல. வாழ்க்கை வசதி வேணும்னு கேட்டீங்க, வசதியை கொடுத்தான்ல. வேலை இல்லைன்னு கேட்டீங்க, வேலையை கொடுத்தான்ல. இன்னும் இப்படி நிறைய பாருங்க, நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னவெல்லாம் அர்ப்பணைகள் செஞ்சான். உங்களுடைய உள்ளங்களை எல்லாம் அன்பால இணைச்சு கொடுத்தன்ல அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்னையும் சொல்லி காட்டுறான். அப்ப இன்னைக்கு நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா அல்லாஹ் ஏராளமான அர்ப்பணைகள் எல்லாம் செஞ்சிருக்கான். அதையெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கும்போது, நாம ஒற்றுமையா இருக்கும்போது, அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றி வாழும்போது, இந்த குர்ஆனுடைய வழிகாட்டுதலின்படி நாம நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கும் போது இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஈடேற்றம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக நம்மள ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கணும். எங்கேயாச்சும் நம்ம வீட்டுல இருந்து வேற எங்கேயும் நம்ம போயிருக்கையிலயும் ஏதாச்சும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாற்றமானது இருக்கும்போது அழகான முறையில அங்க சொல்லக்கூடியவர்களா இருக்கணும். நன்மை ஏவக்கூடியவர்களா இருக்கணும். தீமைகள் நடக்கும் போது அதை தடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். அப்படியே நமக்கு முடியாத பட்சத்துல வெறுத்து அல்லாஹ்வுக்காக விலகக்கூடியவர்களா இருக்கணுங்கிறதையும் இந்த வசனத்தின் மூலமா பாக்குறோம். யா அல்லாஹ் கேட்ட ஒவ்வொரு வசனங்களும் யா அல்லாஹ் அற்புதமான வசனங்கள் யா அல்லாஹ், அழகான வழிகாட்டுதல்கள் யா அல்லாஹ். அந்த ஒவ்வொன்றையும் எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக, அதன்படி வாழக்கூடியவர்களாக, இந்த பிற மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ். எங்களுக்கு ஈடேற்றத்தை தந்துருவாயாக யா அல்லாஹ். தக்வாவோடும் இஹ்லாஸோடும் அமல் செய்யக்கூடியவர்களா ஆக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்களும் நன்மை செய்து பிறருக்கும் நன்மை ஏவக்கூடியவர்களாக்கு அல்லாஹ். நாங்களும் தீமையிலிருந்து விலகி பிற மக்களையும் தீமையிலிருந்து தடுக்கக்கூடிய மக்களாக ஆக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹைரெல்லாம் உன்னிடம் கேட்டார்களோ அந்த ஹைரை எல்லாம் எங்களுக்கு தந்தருள் யா அல்லாஹ்.
அல்லாஹ். எந்த விதமான ஷர்ரில் இருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடினார்களோ அத்தனை விதமான ஷர்றுகள் இருந்தும் பாதுகாப்பு தந்தரலி அல்லாஹ். மொமீன்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, உலக நாடுகளில் எங்கெல்லாம் சோதனைகளும் கஷ்டங்களும் இருக்கோ அவர்களுக்கெல்லாம் ஈடேற்றத்தையும் உன்னுடைய உதவியும் நீ தந்தருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், எல்லா நேரத்திலையும் மொமீன்களுக்கு உயர்வை தந்தரலி அல்லாஹ். உன்னுடைய மாபெரத்துக்கு சொந்தக்காரர்களா எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.